श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि அஸ்மத்குருபரம்பராயே நமஹ. நேற்று ஒருத்தன் கலிஞ்சல்ல இது வருது, வெள்ளியின் ஞானம் வருது, அந்த பிரவൃத்திக்கு எது காரணம் அப்படின்னு சொல்லச்ச வெள்ளிங்கிற ஞானம் வருதே அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்றோம்? வேத அக்கிரகணம் தான் காரணம் அப்படின்னு சத்த. அதன் பேர்ல அவ ஐயாயிக்கான் இந்த மாதிரி யாராவது அன்னிதாக்கியாதிவாதம் பேசுறாலும் அவள்லாம் எப்ப கேள்வி கேட்கிறான். அதை எப்படி சொல்லணும்? அதை சொல்ல வேண்டாமே, அன்னிதாக்கியாதி தான் அங்கீகரிக்கணும். ஏன் அப்படின்னா, நிறைய வாட்டி சொல்லிட்டேன், இத ஒரு வஸ்துவை பார்க்கும் பொழுது இன்னொரு வஸ்துவாக அது தெரிஞ்சதுன்னாக்கா அந்த இன்னொரு வஸ்துவா தெரியறதுன்றதுனாலதான் பிரவൃத்தியே உண்டாகுது. இன்னொரு வஸ்துவா தெரியலன்னு வச்சுக்கோங்க, எப்படி பிரவൃத்தி உண்டாகும்? அதனால அன்னிதாக்கியாதி தான் வரும். கிழிஞ்சலை பார்த்துட்டு வெள்ளி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னாதான் நாம பிரவர்த்திப்போம். அதனால மூணாவது நிலைன்னு ஒண்ணு சொன்னோம், இதம் ரஜதம் அப்படின்னு. ரஜதமாக பலிதம் அது. இதம்ன்றதுனால முன்னாடி இருக்கிற வஸ்து, ரஜதம்ன்றதுனால ஸ்மரிக்கப்பட்ட வஸ்து. அதன் பிறகு அதனுடைய பலிதம் என்ன? இது வெள்ளி அப்படின்னு அன்னிதா ஞானம், அன்னிதாபானம், அன்னிதாக்கியாதி, இதுதான் அங்க காரணம். அதனால இங்க ஒத்துக்கணும். அதனால ஒரு பதார்த்தத்தை இன்னொரு பதார்த்தமா பார்க்கும் பொழுது அப்ப அந்த பதார்த்த ஞானத்தை கொண்டுதான் இவன் பிரவர்த்திக்கிறான். அதனால ரஜதத்துவ ஞானம் இருக்கணும். ரஜதத்துவ ஞானம் இருந்து அதுல இஷ்டத்துவ ஞானம், எனக்கு இது இஷ்டமானது அப்படின்னு ஞானம், அல்லது எனக்கு இஷ்ட சாதனமா இருக்குது, வெள்ளி வஸ்து வெள்ளியா இருக்குது, இந்த வெள்ளி வஸ்து கொஞ்சம் நான் வெள்ளி பாத்திரத்தை சாப்பிட்டேன்னு எனக்கு விசேஷம், வெள்ளி பாத்திரத்தை சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இருக்கு. அந்த வெள்ளி சாப்பிட்றதுதான் இங்க முக்கியம். ஆனா வெள்ளி பாத்திரத்துல சாப்பிடுறதுக்கு சாதனமா இருக்கிறது வெள்ளி பாத்திரம். அப்போ உனக்கு அந்த தன்னுடைய இஷ்டமான சாப்பிடுறது அதற்கு சாதனமாக இந்த வெள்ளி இருக்கும் அப்படின்னு ஞானம் வருது. அல்லது வெள்ளிதான் எனக்கு இஷ்டமே, வெள்ளி ஆத்துல இருந்தாலே எனக்கு விசேஷம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். அது இஷ்டத்துவ ஞானம். அல்லது இஷ்ட சாதனத்துவ ஞானம். இஷ்ட சாதனத்துவ ஞானமோ இஷ்டத்துவ ஞானமோ ரஜதத்துல இருக்குது, அந்த ரஜதம் தோன்கிறது. அதனால நான் பிரவர்த்திக்கிறேன். அதனால வேத ஞானத்தினாலதான் பிரவர்த்தின்னு நீ சொல்லக்கூடாது. அதனால அன்னிதாக்கியாதி தவிர்க்க முடியாதது அப்படின்னு அவ ஆக்ஷேபிச்சா. அதற்கு சுவாமி என்ன கேட்கிற, நாங்க தான் சொன்னமே போன ஸ்லோகத்துல, வேத அக்கிரகணம் தான், வேத அக்கிரகணம் தான் இதுல காரணம் அப்படின்னு சொன்னமே. பிரவൃத்தி வேத அக்கிரகத்தினாலதான், வேதத்தை கிரகிக்கல, அதனாலதான் பிரவൃத்தி நாம சொன்னமே அப்படின்னா, அதுக்கு அவ என்ன கேட்கிறா, அது நீங்க சொல்றது தப்பு. ஏன் தப்பு அப்படின்னாக்கா, ஒரு வஸ்து சாட்சாத்தா தெரிஞ்சாதான் நமக்கு ஆசை வரும். சாட்சாத்தா தெரியணும். சாட்சாத்தா தெரியணும்னு என்ன அர்த்தம்? எனக்கு வெள்ளி பிடிக்கும், அதனால அந்த வெள்ளியா எனக்கு தெரியணும். அப்பதான் வேத அக்கிரகணம்னு என்ன ஆயிடும், இங்க வெள்ளி பத்தி ஞானமும் இல்லை, கிழிஞ்சலை பத்தி ஞானமே இல்லை, கிரகணம் ஸ்மரணம் இந்த ரெண்டுத்துக்கும் பேதம் தெரியல அப்படின்னு சொன்னாக்கா இது நீ பரம்பரையா தான் சொல்லணும். பரம்பரையா சொல்றதுன்றது சிரோவேஷன பிராணாயாமம் மாதிரி ஆயிடும். தலைய சுத்திண்டு மூக்க தொடுறது எப்படியோ அத மாதிரி ஆயிடும். அதனால நீ அதையே வச்சுக்கிற. ஆக சாட்சாது இச்சா விஷயம் அல்லது சாட்சாது இச்சைக்கு விஷயமான சாதனதா ஞானம், ரஜதம் எனக்கு பிடிக்குங்கிற ஒரு ஞானம், அல்லது எனக்கு பிடிக்கிறதுக்கு சாதனம், எனக்கு பிடிச்ச வஸ்துவுக்கு சாதனமா இருக்கிறது இந்த வெள்ளி
அப்படின்னு சாதனதா ஞானம். இந்த ரெண்டு ஞானம் இருக்கு பாருங்க, அது இல்லைன்னா பிரவೃತ್ತಿ வராது. லோகத்துல அப்படிதான் நாம பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு எது பிடிச்ச வஸ்துவோ அதுலதான் எனக்கு வரும், அதுலதான் ஞானம் வரும், ஆசை வரும், பிரவೃತ್ತಿ வரும். நீங்க அந்த இதுவே கிடையாது. அது ஏற்கனவே சொல்லியிருப்போம். ஜீவ சரத்துல ஜீவனன் கர்த்தா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். சுவாமி எடுக்கிற கொத்திகுணம் சுவாமியும் இதுல சிந்தாமணியில தேசியனுடைய திருக்குமாரர் குமார தேசிகன் அந்த சுவாமி சாதிக்கிறார். என்ன அப்படின்னா, பொதுவாக ஞானம் வேணும், ஜானாதி, அதன் பிறகு இச்சதி, ஆசைப்படணும், அதன் பிறகு யதத்தை, பிரயத்தனப்படணும், அதன் பிறகு யதத்தை, கரோதி, செய்யணும், அதன் பிறகுதான் இவன் புங்தே, பலத்தை அனுபவிக்கிறான், அடைகிறான், பிராப்னோதி அப்படின்னு சொல்லணும். ஜானாதி, இச்சதி, யதத்தை, கரோதி, புங்தே, 5 நிலை. அல்லது தேவதையில சொல்ற ஞாதா, கர்த்தாச்ச, போக்தான் 3 சொல்லிட்டேன். ஞாதா அறிகிறான், அதுலயே இச்சை வந்துடும். அத மாதிரி கரோதி கர்த்தான்னு சொன்னாக்க அதுலயே பிரயத்தனமா வந்துடுறது. கடைசியில போக்தா, படத்தை அனுபவிக்கிறான், பிராப்னோதி அப்படின்றது அதுவும் வந்துடுறது. இப்படி 3 அப்படி வச்சுக்கலாம், அல்லது 5 அப்படின்னு வச்சுருக்கலாம். இப்ப இவன் நையாயிகால்னா என்ன கேக்குறா, நீ ஒரு வஸ்து அப்படின்னு சொன்னாக்க அந்த வஸ்துவை தெரிஞ்சுக்கணும். வெள்ளிய நான் தெரிஞ்சுக்கணும், வெள்ளிய தெரிஞ்சுட்டு அதுல எனக்கு இச்சை வரணும், ஆசை வரணும், அதன் பிறகு அதை அடையறதுல நான் பிரயத்தனம், மானசிகமான பிரவೃತ್ತಿ பிரயத்தனம், அதன் பிறகு கரோதி, காய்கமான பிரவೃತ್ತಿ, உடம்பு சம்பந்தமான பிரவೃತ್ತಿ, அதன் பிறகுதான் புங்தே, அந்த வெள்ளியை எடுத்துட்டு அவன் சந்தோஷமா அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லணும். இப்ப எதிர இச்சை வந்தது? வெள்ளிங்கிற பதார்த்தத்துல ஞானம் வரவேதான் இச்சை வந்தது, அதனாலதான் பிரயத்தனம் வந்தது, அதனாலதான் கர்த்தத்துவம் வந்தது. கடைசியில அந்த பலானுபூதி இருக்கு. ஆக நீ ஒரு வஸ்துவ தெரிஞ்சிக்காம அது காரணம் இல்ல பிரவೃತ್ತಿக்கு, வேத அக்கிரகணம் சொன்னா எப்படி ஒத்துக்க முடியும்? அதனால நீங்க சொல்றது தவறு. ஆகவே இச்சா எந்த விஷயத்துல வருதோ அதனுடைய ஞானமோ, அல்லது எதுல நமக்கு இச்சை வந்ததோ அதுக்கு சாதனமா எது இருக்குதோ அதுல ஒரு ஞானம், இதுதான் லோகத்துல பிரவೃತ್ತಿக்கு காரணம். நீங்க அதை காட்டிலும் வேறுபட்ட பரம்பரையா இந்த மாதிரி சுக சாதனங்கள்லாம் வருது பாருங்க, நீ பேத அஜ்ஞானம், பேத அக்கிரகம், இந்த மாதிரி சொல்றதெல்லாம் பிரவೃತ್ತಿ இது வராது. அதனால பேத அக்கிரகணம் ஒத்துக்கிறோம், நாங்க பேத அக்கிரகணம் இருக்கு, ஆனால் அதனாலேயே பிரவೃತ್ತಿன்னு சொல்லாது. வேற என்ன சொல்லணும்? பேத அக்கிரகணம் எதுல வந்ததுன்னா ரஜதம்னு தெரிஞ்சுடுத்து, ஸ்மரணம்னு தெரியல, ஸ்மரணம்னு தெரியல. அதனால அந்த ரஜதம் தெரியும், அந்த ரஜதம் எனக்கு பிடிச்சிருக்கு, அதுல நான் பிரவர்த்திக்கிறேன் அப்படின்னு சாட்சாத்தாக அதுல வருது அப்படின்னு அவ ஆட்சேபிக்கிறார். அதற்கு சுவாமி என்ன சமாதானம் சாதிக்கிற, எல்லா உதாரணத்தை வச்சுட்டுதான், அவ அனுபவத்தை வச்சுட்டு உதாரணத்தை வச்சுட்டுதான். ஒருத்த என்ன பண்றான், ஒரு ஆத்து உள்ள வரான், அங்க ரத்னம் இருக்கு, அந்த ரத்னோன்றது எப்படி இருக்கும், சகஜவையில் இருக்கும் ரத்னக்கல், அது நல்லா பிரகாசிக்கிறது. பிரகாசிக்கிற சமயத்துல அதனுடைய கிரணம் இருக்கு பாருங்க, ஒளி கதிர்கள், கதிர்கள் இருக்கு பாருங்க, அந்த கதிர்கள் எப்படி இருக்குன்னா அப்படி பரவி அடர்த்தியான கதிர், நல்ல ரத்னக்கல்லா இருந்ததுன்னாக்கா அடர்த்தியா இருக்கும். இன்னைக்கு பழைய செய்வரத்துக்கு போய் வரலாம் சேவிச்சுட்டு வந்தா, என் பொண்ணு என்ன பண்ணியா அதை அத்தனையும் அப்படியே வீடியோவில் அனுப்பிச்சுட்டு இருக்கா, வீடியோலயும் அப்படியே வீடியோ கால் பண்ணி எனக்கு காமிச்சுட்டு இருக்கா. பெருமாளுடைய திருவாபரணங்கள் அதுக்கு மலையிலேருந்து இறங்கி வர பெருமாள், கொடையெல்லாம் இருந்தா கூட
சூரிய கிரணங்கள்லாம் பெருமாள் திருமேனியில படுறது. படைச்ச பெருமாளுடைய திருவாபரணங்கள், அதுல இருக்கிற ரத்தனங்கள் அதெல்லாம் அழகழகா ஜொலிக்கிறது. நேரம் தேய்ச்சுன்னா இன்னும் நல்லா ஜொலிச்சிருக்கும், அப்படியே பிரகாசிக்கிறது. இப்ப பிரகாசிக்கிறத பார்க்கும் பொழுது நமக்கு பெருமாள் திருமேனியில இருக்கிறதுனால வெளியில அந்த ரத்தனங்கள்லாம் இருக்கும், அதனுடைய ஒளியெல்லாம் அது கிரணம் தான் தெரியுது. ஏன்னா பெருமாள் திருமேனியை சேவிக்கிறதுனால. இப்ப பெருமாள் திருமேனியை சேவிக்காம ஒரு இடத்துல அதை வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வச்சுட்டோம்னாக்க அந்த இதுவே தேவ பெருமாளுக்கு எல்லா பெருமாளும் அப்படிதான் இருப்ப. ஸ்ரீரங்கத்துல கொஞ்சம் அனுபவிக்கலாமே, சேகராய மண்டபம்னுட்டு ஆயிரங்கால் மண்டபத்துக்கு எதிர இருக்கு. அந்த மண்டபத்துல பங்குனி உற்சவத்துல ரங்கநாதன் ஒரு நாள் எழுந்து விடுறேன் சேகராய மண்டபத்துல. அந்த மண்டபத்துல எழுந்து வச்சு நம்ம போய் சேவிச்சோம்னா அங்கேருந்து வெளில வந்து மனசு வர அவ என்ன பண்ணுவா தெரியுமா, பெருமாளுடைய திருமேனிலாம் குங்குமத்தை பூசிடுவா. குங்குமம் எந்த குங்குமம், குங்குமப்பூன்னு நம்ம சொல்றோமே அதை பூசிடுவா. அப்படியே திருவேணியும் திருமுகத்துல பூச மாட்டா. இது ஸ்ரீ சுதர்சனம், ஸ்ரீ பாஞ்சஜன்யம், சங்கம், சக்கரம், இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் பூசி வச்சிருப்பா. அதுபோல் பெருமாள் பெரிய பெருமாளுக்கு என்ன குறை, அத்தனை திருவாபரணங்கள் அது அத்தனையும் சாத்திண்டு அந்த குங்குமப்பூ இந்த ரத்தனங்கள் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து அற்புதமா ஜொலிக்கும். அதை சேவிக்கிறதுக்கு சேவிச்சு தனக்கு கண்ணில் ஆனந்த பாஷ்பம் வரலன்னு நினைச்சுக்கோங்க, அவன் நிச்சயமா பக்தனே கிடையாது. அப்படி அழகா இருப்பார் பெருமாள். ரங்கநாதனுக்கு என்ன அழகிய மனவாளனாச்சே, அவ்வளவு அற்புதமா பரிபரமா தான் எப்பேர் விட்ட ராஜான்னு காமிப்பார். அத மாதிரி இந்த பழைய தெய்வத்தை வருகிற பெருமாள் அவ்வளவு அழகா இருப்பார். அந்த அழகு அப்படி ரசிக்கணும். ஒண்ணும் நான் இந்த பழைய தெய்வத்துக்கு போகிறதுக்கே எனக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, பெருமாள் பாரி வேட்ட போறதுனால பிராட்டியோட உபயநாச்சிமாரோட எழ மாட்டார். உபயநாச்சிமாரோட எழவே மாட்டார் பெருமாள், தனியா தான் எழுந்து பெருமாள். அது என்னவோ மனசை ஒருத்தம். ஆனா ஒண்ணு, பெருமாள் எங்க வெளில எழுந்தாலும் சரி பிராட்டியினுடைய ஸ்ரீதான் எழ கொண்டு போவார். ஆனாலும் கூட அந்த பெருமாள் என்ன அழகா இருக்கு, எவ்வளவு அற்புதமா இருக்கு. அந்த பெருமாளுடைய கிரணங்கள்லாம், அந்த ரத்னங்களுடைய கிரணங்கள் அவ்வளவு நல்லா ஒளி வீசுறது. அது பெருமாள் திருமேனியில இருக்கவே, பெருமாள் திருமேனியில திருவாபரணம் இருக்கு, அந்த பிரகாசம்லாம் வெளில தெரியுது அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனா ஆத்துல ஒரு ரூம்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, கூடத்துல இருக்கு, கதவு லைட் எல்லாம் இல்லவே இல்லை, எதுவும் இல்லை. ஆனா அந்த ரத்தனம் ஒட்டி பிரகாசிக்கிறது. நல்ல ரத்தனமா இருந்தாக்கா அதனுடைய பிரகாசம் அடர்த்தியா இருக்கும். இந்த அடர்த்தியான ரத்தன கதிர்கள் இருக்கும், அப்புறம் அந்த கிரணம் ஒளி, அதை பார்த்தா அவன் அதுவே ரத்தனம்னு நினைச்சுக்கணும். இப்ப அவனுக்கு ரத்தன ஞானம் இல்லை. ரத்தன ஞானம்ன்றது ரத்தனத்தை பார்க்கல, அவன் ரத்தனத்தினுடைய கிரணங்களை தான் பார்த்திருக்கான். அவன் ரத்தனத்தினுடைய கிரணங்கள் தான் பார்த்திருக்கான். அந்த அம்சத்தை பார்த்துட்டு இது ரத்தனம் அப்படின்னு நினைச்சுட்டு பிரவர்த்திச்சுடுவோம். ஆனா அவனுக்கு கிடைச்சது என்னது அப்படின்னாக்க ரத்தனமாவே கிடைச்சிடுறது. அவனுடைய பிரவர்த்தி எப்படி, கதிர்களை பார்த்துதான் இவன் பிரவர்த்திச்சான். ரத்தனம்ன்றது உண்மையிலே இல்லை, அந்த இடத்துல கதிர்கள் தான் இருக்கு, ரத்தனம் கீழே இருக்கு. ஆனா அவன் கதிர்களை பார்த்துட்டு கிரணங்களை பார்த்துட்டே ரத்தனம் அவனையும் பிரவர்த்தி. எப்படி பிரவர்த்திச்சான்னாக்கா, ரத்ன அம்சத்துல ரத்தனத்தினுடைய கிரணங்கள்ல கூட ரத்தனம்னு ஆசைப்பட்டு பிரவர்த்தி இருக்கா இல்லையா? இப்ப பேத அக்கிரகணம் தான், இங்க பேத அக்கிரகணம் தான். ஏன்னா ரத்தன கிரணங்கள்ல ரத்தனமா நினைச்சுட்டு பிரவர்த்திக்கிறான். ரத்தனமாக நினைக்கலையே, அது ரத்தனமே இல்லையா, அங்க ரத்தனம் கீழே தான் இருக்கு. வியாபிச்சிருக்கிறதுன்றது எங்க இருக்கு, வெளியில இருக்கு. அதாவது கீழே இருக்கிற இடத்தை காட்டிலும் வெட்ட வழியில அதெல்லாம் தெரியுது. அதை பார்த்துட்டு அவன் பிரவர்த்திக்கிறானே, அந்த மாதிரி இடத்துல நீ என்ன சொல்லுவேன்? அதனால நீங்க ரத்தனத்தை பார்த்துட்டு ரத்னாம்சம் நினைக்கிறதோ, ரத்னாம்சத்தை பார்த்துட்டு ரத்னம்னு நினைக்கிறதோ, எந்த இடமா இருந்தாலும் பேத அக்கிரகணம் தான் அங்க காரணம். அத நீயும் ஒத்துக்கணும். ஏன்னா அந்த இடத்துல உன்னால சொல்ல முடியாது.
ஏன்னா ரத்ன அம்சத்தை பார்த்துட்டு ரத்னம் நினைக்கிறது கூட அப்போ ரத்ன ஞானமானது ரத்ன அம்சத்துலதானே வந்திருக்கு, பிரவர்த்தியும் ஆயிடுது அவனுக்கு. அதனால கூட பேத அக்கிரகணம் தான் நாங்க தெரிஞ்சது அவனுக்கு. ரத்ன ஞானம்னு வரல, ரத்னம்னு நினைச்சுக்கிறான், அவ்வளவுதான். அதனால அந்த ஸ்மரணம் கிரகணம் இது ரெண்டுடைய பேத அக்கிரகணம் இதுதான் இந்த இடத்துல காரணமா இருக்கு. இது இவ பௌத்தாள் ஒரு மாதிரி போறா, அது பின்னாடியே வரப்போறது. சுவாமி என்ன சொல்ற, இது அவர் உதாரணம் தர்மகீர்த்தி தான் உதாரணம் பண்றான், அதை காமிக்கிறான். முதல்ல உடனே பாக்குறான், முதல்ல எடுத்த உடனே பாக்குறான். பார்த்த உடனே எந்த வஸ்துவை பார்த்தாலும் ஸ்வலக்ஷணம் அப்படின்னு அவளுடைய கோட் வேர்டு. ஸ்வலக்ஷணம் அப்படின்னு கோட் வேர்டு, ஸ்வரூபம்னு அர்த்தம். சுலக்ஷணம்னா சுலக்ஷணம் அப்படின்னா ஸ்வரூபம்னு அவ சொல்ற பௌத்தர். இந்த சுலக்ஷண பதவாச்சியமான ஸ்வரூபம் தான் தெரியும். ஏதோ ஒரு வஸ்துன்னு ஒண்ணு தெரியுது. அந்த வஸ்துவானது என்னது, அதுக்கு என்ன குணம் இருக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. வெறும் ஏதோ ஒரு வஸ்து, அவ்வளவுதான். அத அவ சுலக்ஷணம்னு சொல்ற. இத அவிகல்பம் அப்படின்னு சொல்றோம். அங்க விகல்பம் இல்லை, இந்த வஸ்துவுக்கு இந்த குணம் இருக்கு, இதுவா இருக்கு அதுவா இருக்கு அப்படின்னா அவளுக்கு ஒண்ணுமே ஞானம் இல்லை அவளுக்கு. அதனால இது சுரூபம் அப்படின்னு தெரியறதுனால அது அவிகல்பமா இருக்குது. அதன் பிறகுதான் உனக்கு ஞானம் வருது. இது பசுமாடு, இந்த பசுமாட்டுல இது ஷோப்பான பசுமாடு, இதுக்கு கொம்பு பெருசா இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் விகல்பம் தெரியுது. வேறுபாடு தெரியறதுனால அது பின்னாடி வருது. அது அப்பிரமாணம் அப்படின்னு அவ சொல்ற. அது சுலக்ஷணம் சுரூபம், இது விகல்பம். அதனால அவிகல்பம் பிரமாணம், விகல்பம் அப்பிரமாணம் அப்படின்னு அவ சொல்ற. ஆனால் எப்ப இச்சை வருது, விகல்ப ஞானம் வந்த உடனேதான் இச்சை வருது, பிரயத்தனம் வருது. பாத்துக்கோங்க, முதல்ல சுரூபம் ஒட்டிதான் தெரிஞ்சது, அதன் பிறகுதான் இது இந்த வஸ்துவுக்கு இது சுபாவம், இது இப்படி இருக்கு, இதனுடைய பிரயோஜனம் இது இத மாதிரி எது தெரிகிறதோ அதெல்லாம் உண்மை இல்லை, அதெல்லாம் விகல்பமானது, பொய்யானது. அவ சித்தாந்தத்துல சவிகல்பமே கிடையாது, நிர்விகல்பகம் தான் அவ ஒத்துன்னு இருக்கா. பின்னாடி அதெல்லாம் வரும். அதனால பிரத்யக்ஷ பிரமாணம் சொல்லிச்சு அதெல்லாம் வரும். அதனால விகல்பன்றது அப்பிரமாணம், அவிகல்பம் சுலக்ஷணம் சுரூபம் அதுதான் பிரமாணம் அப்படின்னு அவ ஒத்துன்னு இருக்கா. இப்போ என்ன சொல்றா, எப்போ இச்சையோ பிரயத்தனமோ பிரவருத்தியோ பலானுபூதியோ எப்ப வரும் அப்படின்னா விகல்ப ஞானம் வந்துதான் வருது. வெறும் ஒரு வஸ்து ஏதோ சுரூபம்னாங்க நம்ம யாருமே பிரவர்த்திக்க மாட்டோமே, எதுவுமே நம்ம பிரவர்த்திக்க மாட்டோம். அது என்னது எப்படிப்பட்டது அதெல்லாம் தெரிஞ்சாதான் பிரவர்த்திப்போம். அது அப்பிரமாணமா இருந்தா கூட அந்த சமயத்துல பிரவருத்தி வருது. பிரவருத்தி பிரயத்தனம் பண்றான், அந்த வஸ்துவையும் எடுத்துக்கலாம். இது எல்லாருக்கும் ஒத்துண்டதுதான். அது அதை இப்போ நாமெல்லாம் அவளை கேட்கணும், பௌத்தாள. இது விகல்பம் நீயே சொல்ற, எல்லாரும் சொல்ற அவிசம்வாதி ஞானம் அப்பிரமாணம், சம்வாத ஞானம் பிரமாணம்னு ஒத்துட்டு இருக்கா அவளே. சம்வாத ஞானம் ஏற்கனவே சொல்லிருக்கோம், எல்லாரும் ஒரே மாதிரியே அனுபவிச்சேன்னு சொல்லுவோம், அது சம்வாத ஞானம் பேரு. விசம்வாதி ஞானம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றோம். ஒரு யானையை பார்த்துட்டு 4 கண் தெரியாதவா காலை பார்த்துட்டு தூண் தான் யானை, முரம் தான் யானை, தும்பிக்கையை பார்த்துட்டு அதுதான் யானை அப்படின்னு ஒருத்தர் சொல்ற. இப்போ அது விசம்பாதி ஞானம், இது சம்பாதி ஞானம். எது சம்பாத ஞானம்? அயம்கடாக எல்லாரும் சொன்னான்னா சம்பாத ஞானம். அத மாதிரி இப்போ முதல்ல சுரூபம், அதுக்கப்புறம் விகல்பம். அந்த விகல்ப ஞானத்துலதான் இச்சை வந்தது, பிரவர்த்தி வந்தது, பலத்தை அனுபவிக்கிறது வந்தது.
ஆனா எல்லாரும் ஒத்துட்டு இருக்க முடியும், எல்லாரும் உபயோகிக்கிற முடியும். அதை போய் அப்பிராமான்யம் நீ எப்படி சொல்லலாம்? அதுக்கு அப்பிராமான்யம் நான் பிராமான்யம் எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா, அவன் தர்மகீர்த்தி சொல்றான், பிரமாண வார்த்தைகம்னு எழுதியிருக்கான் தர்மகீர்த்தி என்றவன் மகாநியாயிகன். அவன் குமாரில பெற்ற சங்கராச்சாரியெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டான். பிற்காலத்துல அந்த உதயநாச்சாரியார் அவன் தலை போட்டு தள்ள அடிச்சார், தப்பு நீ சொல்றதுன்னுட்டு. இது பிராச்சீனமான கிரந்தங்கள். அவன் சொல்றான் அதுக்கு இது உண்மையிலேயே அவிகல்பம், சுரூபம், சுரக்ஷணம், அதுதான் சரியான ஞானம். ஆனால் அதனுடைய பிரபாவத்தினாலதான் விகல்ப ஞானமே வருது. அதனால பிராமான்ய சாய, பிராமான்யம்ன்ற மாதிரி நிழலா தெரியுது, உண்மையிலேயே பிரமாணம் கிடையாது. பிரமாணம் நினைச்சுட்டு இருக்கோம், அதனால பிராமான்ய பிரமம் தான் அது. அதனால அது ஒண்ணுமே சம்பந்தம் கிடையாதுங்க. அதுக்கு உதாரணம் சொல்றான், மணி பிரதீப பிரபயோகோ மணிபுத்தியா விதாவதோ நித்யா ஞானா விதேதேபி விதேஷோர்த்தக்ரியாம் பிரபி அப்படின்னு சொல்றான். மணி ரத்னம் தீபம், அது ரெண்டுத்துக்குமே கிரணம் இருக்கு, பிரபை இருக்கு. ஆனா அவன் என்ன பண்றான், ரத்னம் அப்படின்ற புத்தியினாலதான் ஓடுறான். ஓடி இது மித்யா ஞானம் தானே, ரத்னம் இல்ல, ரத்னத்தினுடைய கிரணத்தை பார்த்துட்டு ரத்னம் நினைச்சுட்டு போறான். அதனுடைய பிரபாவம் எதுல வருது, ரத்னத்தினுடைய பிரபாவத்தினாலதான் அந்த கிரணமே உண்டாகுது இல்லையா. அது போய் தான் பிரபை இருக்குது. அந்த பிரபை என்ன பண்ண முடியும், கையில பிடிக்க முடியுமா? ஆனாலும் இவன் அர்த்தக்கிரியான்னாக்க பிரவൃத்தி, அது வரவே அவனுக்கு, அது பொய் தான், எல்லாம் பொய் தான், உண்மை அது கிடையாது அப்படின்னு அவன் சொல்றான். அதை வச்சுட்டு சுவாமி என்ன பண்ற, இத உதாரணமா காமிக்கிறார் நையாயிகனுக்கு அடிக்கிறதுக்கு. அவன் சொன்ன பிரபா ரத்னம், ரத்ன பிரபா, இந்த ரெண்டுத்தையும் வச்சுட்டு உதாரணம் காமிச்சு பதில் சொல்றாரு சுவாமி. இந்த மாதிரி இடத்துல தோஷம் வரும். இது சாஸ்திரக்காரர் சொல்ற வாக்கியம் இது. ஆனால் சுவாமி மேல ஒண்ணு என்ன சொல்ற, இத சாஸ்திரக்காரால சொல்லிட்டு போட்டோம், லோக பிரக்கிரிய பாருங்க. நம்ம எதையெல்லாம் நம்ம ஆசைப்பட்டு எடுத்துக்கிறோமோ அதுல நமக்கு தெரியாத விஷயம் கூட வருதா இல்லையா? நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் கூட வருது. இப்ப எப்படி பாருங்க, நான் பால் வாங்கிக்கிறேன், பால் எனக்கு வேணும். பால் வாங்குற சமயத்துல நீங்க என்ன மாசுபடுறோம், எனக்கு பால் வேணும், எனக்கு பால் ஆசை, பால் தான் வாங்குறேன். ஆனா அதுல என்னென்ன இருக்கு, பால் இருக்கு, பால்ல ஜலம் இருக்கு, மாடு சாட்ட புல்லுனுடைய அம்சம் அதுல இருக்கு, மாட்டினுடைய ரத்தத்தினுடைய அம்சம் இருக்கு, எத்தனையோ இருக்கு. நம்மாழ்வார் சொல்ற, கறந்த பால் நெய்யே போல் இவற்றெங்கும் கண்டுகொள் அப்படிங்கிறார் 8வது பத்துல. கறந்த பாலில் நெய்யே போல், பால் என்ன இருக்குன்னு நெய் இருக்கு, வெண்ணெய் இருக்கு, மோர் இருக்கு, தயிர் இருக்கு, எல்லாம் தான் இருக்கு. அதெல்லாம் நமக்கு தெரியுமா? நாம பாலும் வாங்குறோம். அந்த மாதிரிதான் சர்வேஸ்வரன் எல்லா வஸ்துக்கள்லையும் வியாபிச்சிருக்கான்னு நம்ம சொல்றோம். அதுக்கு உதாரணத்துக்கு சொல்ற நம்மாழ்வார். அந்த மாதிரி நமக்கு அதெல்லாம் தெரியலையே. நெய் இருக்கு, வெண்ணெய் இருக்கு, பால் இருக்குன்னா வாங்குறேன். நாம வாங்குறது என்ன, பால் வாங்கணும். அதை காய்ச்சி நான் பாலா சாப்பிடுவேன், இல்ல நான் டீயா சாப்பிடுவேன், காஃபியா சாப்பிடுவேன், ஏதோ ஒண்ணு அப்படின்னு லோகத்துல பிரவೃத்தி இருக்கு இல்லையா. அதுல தெரிஞ்ச அம்சம் என்ன, பால் ஒண்டிதான். தெரியாத அம்சம் என்ன அப்படின்னாக்க ஜலம், திரணம், புல்லு, இந்த மாதிரி என்னென்னவோ இருக்கு அதுல. இப்ப தெரியாத விஷயங்கள்லாம் கூட எனக்கு வந்துட்டா இல்லையா. நான் வாங்கினது என்னது, நான் பால் தான் வேணும்னு கேட்டேன். ஆனால் அவன் பால்காரன் என்ன பண்றான், பசுமாடு கறக்க தேர்ந்த ஜலம், அத மாதிரி இவன் ஜலம் சேர்த்தது, அந்த பால்ல இருக்கக்கூடிய அம்சங்கள், அது அத்தனையும் நமக்கு தெரியாமலே வாங்கிட்டு இருக்குமா இல்லையா. எல்லாம் தான் இருக்கு. இப்ப அவனுக்கு பிரவೃத்தி எப்படி வந்தது, அவன் வாங்கினது பால் ஒண்டி தான்,
ஆனால் ஜலாதிகள்லாம் வாங்கி நான் அவனுடைய அது இருக்கா இல்லையா, இவன் தெரிஞ்சு நான் வாங்கினான், அதனால வேத அக்கிரகணம் தான். எனக்கு தெரியலையே, எனக்கு எதுவும் தெரியாது, ஆனா எல்லாமே எனக்கு முதுத்தா இல்லையா. அதனால பிரவൃத்திக்கு அந்த வஸ்து ஞானம் இருந்தாதான் பிரவൃத்தி வரும் அப்படின்னு நீ சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி லோகத்துல கிடையாது. வஸ்து ஞானம் இருந்தாதான் பிரவൃத்தி வரும் அப்படின்னு சொல்ல வேண்டாம். ரஜதம் ஞானம் வந்தாதான் என்னால பிரவர்த்திக்க முடியும் அப்படின்னு சொல்லாது. பின்ன என்னன்னா, தெரியாத விஷயத்துல கூட பிரவர்த்தி வரலாம், தெரியாத விஷயத்திலையும் பிரவர்த்தியும் வரலாம். அத மாதிரிதான் இங்கேயும். அதனால முன்னாடி ஒரு வஸ்து இருக்கு, அது இதம் அப்படின்னு கிரகிக்கப்பட்டது. ஆனால் ஸ்மரண ஞானம் அங்க வந்துருக்கு, வந்துடவே ரஜதம் அப்படின்னு ஞானம் வந்து இது வெள்ளி அப்படின்னு வருது. அதனால நீ ரஜதத்த பிரகார ஞானம் தான் ஹேது அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. நிர்பந்தம் இல்லை, நிர்பந்தம் இல்லை. அங்க வந்து சுத்தி நமக்கு இஷ்டம் இல்லை, ஆனால் அந்த கிழிஞ்சல் இருக்கே அதை கிரகிக்கலை. அதை கிரகிக்காதனால இது ரஜதம் அப்படின்னு நினைச்சு விடுறான். அதனால அனிஷ்டமான கிழிஞ்சலை கிரகிக்காதனால அவனுக்கு பிரவர்த்தி வந்துடுச்சு. அதனால அனிதாட்சாதி சரின்னு நீ சொல்லாத. அனுமானமும் சாதிக்கிற அடுத்த சோகமும் சொல்ல போற. இந்த விவாதாஸ்பதமான சுத்தி முதலைகள்லாம் ரஜதத்துவ பிரகார ஞான விஷயம் அப்படின்னு சொல்லணும். ஆனால் ரஜதார்த்தி பிரவೃತ್ತಿ விஷயம் ததா எதா சத்தியரஜதம். சுக்தியாதிகள்லாம் கூட ரஜதத்துவ பிரகார ஞான விஷயமா இருக்கும். ஏன்னாக்கா ரஜதத்தை ஆசைப்படுறவனுக்கு பிரவೃತ್ತಿ விஷயமா போட்டு சுக்தி முதலாளிகள் தான். எப்படின்னா சத்தியரஜதம் உண்மையான வெள்ளியை பார்த்தா எப்படி பிரவர்த்திப்பானோ அது. அதனால இந்த மாதிரி லோகத்துல அது இருக்காது. அதனால இந்த பிரவೃத்தியை வச்சுட்டு பார்த்தோம்னாக்கா எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்குது. அதனால லோகத்துல எப்படி இருக்குன்னா, இது எனக்கு அனுகூலம் அப்படின்னுட்டு பிரவೃತ್ತಿ வருது. எனக்கு இது அனுகூலமா இருக்குது. பிரதிகூலமானதான் யாருக்கும் பிரவೃತ್ತಿ வராது. சித்தாந்தத்துல என்னது, சுகம்ன்றதே தர்மபூத ஞானத்தினுடைய ஒரு நிலைதானே. நிறைய வாட்டி சொல்லிருக்கோம், பின்னாடி சொல்ல போறாரு அத்ரவியத்துல. அது எல்லாருக்கும் சமானமானது. ஆனா சுகாதிகள்ல அனுகூலத்தும் சாட்சாதாவே தெரியுது. பணம் சொர்ணம் அதுலெல்லாம் சுக சாதாரணம் தான் இருக்கு. அனுகூலத்தும் தனத்துல இல்லை, சுகத்துல இல்லை, சுகம் இல்லை. தனத்துல சுகம் இல்லை, ஆணுகூல்யமும் அதுல இல்லை. வேற என்ன இருக்கு? தனமும் ஸ்வர்ணமும் அந்த ஆணுகூல்யத்துக்கு சாதனமா இருக்கு. எனக்கு இது வேணும் அப்படின்னா அதுக்கு பணம் வேணும், பணம் இருந்தாலும் நான் வாங்க முடியும். அதனால அதுல எனக்கு பிரவೃತ್ತಿ வருது. அப்ப சுக சாதனம் அப்படின்றது இருக்கு. அதனால இது இருக்கு. அதை மட்டும்னால அத சுவாமி என்ன சொல்ற, ஒருத்தன் சாப்பிடணும், சாப்பிடுற சமயத்துல அவன் எப்படி சாப்பிடுறான், எனக்கு திருப்தியை கொடுக்கக்கூடியது இது அப்படின்னு அவன் சாப்பிடுறான். அங்க அதிருப்தி சாதனத்துவம் இல்லை, திருப்தி சாதனத்துவம் இருக்கு போஜனத்துல அப்படியே அவன் இது பண்றான் அவன். அதனால புத்தி என்ன பண்றதுன்னா லாகவ பட்சபாதியா தான் இருக்கணும். நீ எங்கேயோ சுத்தின்னு நீ போக வேண்டாம். அதனால தூரம் அவ்வளவு தூரம் போகிறத காட்டிலும் அப்படியே வா. அப்படி இல்ல, பசி எடுக்கிறது, பசிய போக்கடிக்கணும், அதற்கோசம் தான் சாப்பாட்டுலயே பிரவர்த்திக்கிறான் சாப்பிடணும்னுட்டு. திருப்தி சாதனம்னு ஏன் சொல்லணும்? இந்த சுநிவர்த்தி தான். சுது அப்படின்னா பசி, அதனுடைய நிவர்த்தி தான் இது அப்படின்னு அவங்க சொல்றமே. அப்படின்னா நீ சுநிவர்த்தின்றதுதான் திருப்தியே இருக்கு. சாப்பிட முடிச்ச உடனே பசி தீர்த்ததா, திருப்தியா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும். பசி தீர்ந்ததுன்னு என்ன அர்த்தம்? திருப்தியா சாப்பிடவே தான் பசி தீர்ந்தது. நிதாகன் ஒருத்தர், ரிபூன் ஒருத்தர் கிருஷ்ணபுராணத்துல வரும்.
சிஷ்யராத்துக்கு ஆச்சாரியர் வரார், நிதாகர் வரார். சிஷ்யர் சிஷ்யரை பார்த்து ரொம்ப பசிக்கிறதுன்னு அவர் சொல்றார். அவர் ஆம்பியாளம் சேர்த்து அங்கே பண்ணி போடுறான். நன்னா போட்ட உடனே அவர் சாப்பிட்டு எழுந்துட்ட கைகாலம் வந்தோடனே சிஷ்யர் கேட்டார், திருப்தியா சாப்பிட்டேரா அப்படின்னு கேட்டார் ஆச்சாரியப்பா. உமக்கு திருப்தி வந்துதான்னு கேட்டார். எனக்கு திருப்தியே இல்லை. அவருக்கு கஷ்டம், சிஷ்யருக்கு. நான் இத்தனை போட்டனே, மாஞ்சி சாச்சிருக்கோம் ரெண்டு பேரும். கேட்டதுக்கெல்லாம் நீ போரும் வயர் நாங்கி விட்டோம், போரும் சொன்னேன். இப்ப என்னன்னாக்கா திருப்தியே இல்லைன்றாரு அப்படின்னு ஆச்சாரியர் பார்த்து கேட்டார் சிஷ்யர். ஆச்சாரியர் சொல்ற, இது விஸ்வரான் வருது. என்னன்னா, நீ என்ன கேட்ட? உமக்கு திருப்தியான்னு கேட்ட, உடம்புக்கு திருப்தியான்னு கேட்கல. எனக்கு திருப்தி இல்லையே, ஆத்மாவுக்கு சாட்டா திருப்தி வந்துருமா? எனக்கு திருப்தி இல்லை, ஏன் உடம்புக்குதான் திருப்தியான்னு கேட்ட, நீ கேட்கல. எனக்கு திருப்தியான்னு கேட்ட, எனக்கு திருப்தி இல்லை, என் உடம்புக்கு திருப்தி. என் உடம்புக்கு திருப்தியை தவிர்த்து எனக்கு திருப்தி இல்லை. ஆத்ம உணங்கி திருப்திங்கிறது அது சரீர தர்மம். அது அதனால இந்த மாதிரி நீ ரஜத ஞான கல்பிக்கிறதுன்றது தவறு. திருப்தி அப்படின்னு சொன்னாலே போதும், அதுவே போதும். இதுக்கெல்லாம் வரிசையா நீ கல்பிச்சுட்டே போனேன்னா உனக்கு கௌரவ தோஷம் வந்துடும். கௌரவ தோஷம் என்னைக்கும் வரக்கூடாது. கௌரவ தோஷம் வரக்கூடாதுன்றதுனால நீங்க அன்னிதாக்கியாதிதான் சரி அப்படின்னு சொல்றது வேண்டாம். அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். அன்னிதாக்கியாதிதான், இன்னும் கூட அன்னிதாக்கியாதிதான் வரப்போறது. அந்த அன்னிதாக்கியாதிதான் நிரசனத்துக்கு இது ஒரு யுக்தி. அத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் சுவாமி. அது சேவிக்கலாம். அந்யஸ்மின் அந்ய புத்தி நயதி நகடதே தத்ர விருத்தி ததிச்சோஹோ இஷ்டம் தஸ்ஸாதனம் வா யதபி மதமதோ அந்யத்ர சானேதி சேன ரத்னாம்சௌ ரத்னபுத்யா விதுரணவகதே ரத்ன ஏவ பிரவர்த்திம் ஞாதஸ்வேஷ்டானுஷங்காத் அவிதிதமபி கலு ஆததீதாத்ர மச்சைவம் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. அந்யஸ்மின்னு நீ கணக்க அந்நிதாக்கியாதிய ஒத்துக்கலையான்னாக்கா அக்கியாதிதான் வேத அக்கிரகணம், அதனாலதான் பிரவர்த்தின்னு சொன்னையானாக்கா அதுக்கு என்ன தூஷணம் பண்ணோன்னு அவ ஆரம்பிக்கிறார். அந்யஸ்மின் வேற பதார்த்தத்துல கிளிஞ்சல் முதலானவற்றில் அந்நிய புத்தி, வேற பதார்த்தத்தினுடைய வெள்ளி முதலானவற்றில் புத்தி ஞானமானது நயதி நீ ஒத்துக்கல என்ன, அந்நிதாக்கியாதின்றது நீ ஒத்துக்கல என்ன, எது நஸ்யா சரி சதிச்சோகம் அந்த ரஜத்தத்தை ஆசைப்படுறவனுக்கு தத் பிரவர்த்தி, ரஜத்துல ரஜதத்தை அடையணும் அப்படின்ற பிரவர்த்தியானது என்ன கடத்தை அவனுக்கு வராதே, அது சரியாவே அமையாதே. அதனால கிளிஞ்சல்ல வெள்ளி ஞானம்ன்றது அவசியம். அதனால அன்னிதாக்கியாதியானது தவிர்க்க முடியாதது அப்படின்னு அவ சொல்றார். இது ஏற்கனவே சொன்னது. அதுக்கு சுவாமி என்ன கேட்கிற, நாங்கதான் சொன்னமே வேத அக்கிரகணத்தினாலதான் இது பிரவர்த்தின்னுட்டு அப்படின்னா அதுக்கு என்ன சொல்ற அவ, இஷ்டம் எது எனக்கு ஆசைக்கு விஷயமா இருக்குதோ அது இஷ்டம், அதுவோ சாதனம் வா, இஷ்டத்துக்கு எது உபாயமா இருக்கும், இஷ்டத்தை அடைவதற்கு எது உபாயமா இருக்கும். முன்னாடி சொன்னோம் எனக்கு அனுகூலமா இருக்கிறது இஷ்டம், அந்த அனுகூலத்துக்கு சாதனமா இருக்கிறது எது, பணம் ஸ்வர்ணம் ரஜதம் இவைகள் எல்லாம். அதனால இஷ்டமான வஸ்துவோ அல்லது இஷ்டத்துக்கு சாதனமா உபாயமா இருக்கிறதுக்கோ இருக்குதே, அதுல எது அபிமதம் பவதி, எது எனக்கு பிடிக்குமோ அப்பதான் அந்த ஞானம் வந்தாதான் பிரவர்த்தி வரும்.
நீ வெறும் சுத்தி நரணி தலையை சுத்தி மூக்க தொடுற மாதிரி நீ சொல்ற. அதனால சாட்சாத் இச்சா விஷயம் ரதத்துல அது இல்லாம இல்ல கலிஞ்சனுடைய ஞானம் இல்லை, அதனுடைய பேத அக்கிரகம், அதனாலதான் அவனுக்கு பிரவருத்தி அப்படின்னு சொல்றது எப்படி வரும்? எதை ஆசைப்படுறோமோ அதுல ஞானம் வந்தாதானே பிரவருத்தி வரும். அதை விட்டுட்டு எதுக்கு நீ இப்படி சொல்ற? ஆகவே இது வராது. அதனால பேதாகிரகம் நாங்களும் ஒத்துக்கிறோம், அது மட்டுமே பிரவருத்திக்கு ஹேது இல்லை அப்படின்னு அவ சொல்ற. அதற்கு சமாதானம் சுவாமி சாதிக்கிறார். ரத்னாம்ஷோ, ரத்னத்தினுடைய கிரணம், அம்ஷு அப்படின்னா கிரணம்னு அர்த்தம். சீதாம்ஷுன்னு பேரு சந்திரனுக்கு. ஏன்னா குளிர்ச்சியான கிரணங்களை உடையவன் அர்த்தம். அதனால ரத்னாம்ஷோ, ரத்னத்தினுடைய கிரணம். அதுல ரத்ன புத்தியா இதம் ரத்னம் அப்படின்னு ஞானம் வருது. இது பிராந்தியினாலதான் வந்தது. அதுல அனவகத்தை, அப்போ ரத்னத்தை அவன் தெரிஞ்சுக்கல. ரத்னத்தை தெரிஞ்சு காட்டா கூட ஞானத்துக்கு எது விஷயமாச்சு? ரத்ன அம்சு, அவன் கிரணம் தான் அவனுக்கு இதுவாச்சு, விஷயமாச்சு. அதுல போய் ரத்னம் நினைஞ்சு பிரவருத்தி இருக்கா இல்லையா? விதுரேவ எல்லாரும் அனவகத்தை, அறியாத ரத்ன விஷயம், ஞானத்துக்கு அபிஷேகம். அந்த ரத்னம் தெரியாது, ஆனால் ரத்னம் நினைச்சுட்டு கிரணத்துல போய் அவன் பிரவர்த்திக்கிறான். விதுரேவ அது எல்லாரும் தான் தெரிஞ்சுட்டு இருக்கா. அதனால நீ சொல்ற இடத்துல இப்ப என்ன எடுத்து, ரத்னத்துவ ஞானம் ஞான விஷயத்தும் அங்க இல்லை. வேற என்ன இருக்கு? ரத்னாம்சம் தான் இவன் பார்த்துட்டு இருக்கான். ரத்னாம்சத்தை பார்க்கும் பொழுது ரத்னாம்சம்னு தெரிஞ்சுக்காம ரத்னத்துல இவனுக்கு பிரவர்த்தி வந்துடுது. அதனால இங்க விபச்சாரம் அனைகாந்திகன்றது தோஷம். இது அதே மாதிரி இந்த பௌத்தால் சொன்னதுன்னு சொன்ன பாருங்க, அதை உதாரணமா காமிச்சிருக்காரு. அதை ஞாபகம் வச்சுட்டுதான் இத மாதிரி பிரவர்த்திக்கிறா. அது சுவாமி சாதிச்சிருக்காரு. தர்மகீர்த்தியருடைய வச்சனம் பிரமாண வார்த்தைங்கிற கிரந்தத்துல இருந்து அதை வச்சுட்டு சுவாமி சாதிக்கிறார். அடுத்தது லோகசித்தமான ஒரு உதாரணத்தை காமிக்கிறார். என்னது அப்படின்னா, ஞாபகம் அறியப்பட்டது. எது அறியப்பட்டது? சிரேஷ்டம், தனக்கு இஷ்டமானது எது அப்படின்னா பால் முதலானவைகள். எனக்கு பால் வேணும்னு நான் வாங்குறேன், எனக்கு பிடிக்கும். அந்த ஆசிரமத்துல அற்புதமா இருந்தது பாதாம் அல்வா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாதாம் அல்வால எனக்கு பிடிச்சது அப்படின்ற ஒரு அம்சம் இருக்கு, ஆனா எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு எத்தனை அம்சம் இருக்கு. அதனால நான் இஷ்டத்தை சாப்பிட முடியுமா? எனக்கு அது தெரியும். சில பேருக்கு தெரியுது, சில பேருக்கு தெரியறது இல்லை. எனக்கு டாக்டர் சொல்லிருக்கேன், அதனால எனக்கு தெரியும். அதனால நான் சாப்பிட மாட்டேன், இத்தனோட போட்டு அடிக்கிறேன். அதுல ஒரு பாதாம் பருப்பு நல்லதுதான், ஆனா இருக்கிற நெய், சர்க்கரை, அப்புறம் இன்னும் என்னென்ன போட்டாலும் அது அத்தனையுமே எனக்கு எல்லாம் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக்கிடும். அது தெரியாமலே பாதாம் பருப்பு இருக்கு, எனக்கு உடம்பு நல்லது, நான் சாப்பிட்டேன்னு என்ன ஆகும் அது. ஆனா சாப்பிட்ற மொழியும் அபிஷேகமாகாதது கூட நம்ம சாப்பிடுறோம். விஷயமானது கொண்டு இல்லை. க்ஷீராதி பால் முதலானவைகள்லாம் அது அனுஷங்கா, அதனுடைய சேர்க்கை. அந்த பாலை வாங்கச்சு அதுக்கு அனுபந்தமாக, அதுக்கு சேர்ந்தது அனுஷங்கமாக அவிதிதம் அப்படி நமக்கு அறியாது, நம்மளால அறியாதது. என்ன அறியாதது அப்படின்னாக்கா, ஜலம் நிறைய இருக்கு, அதுல புல் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குது, பசுமாட்டிட்டேன்னு வரைச்சேன். அதுக்கப்புறம் அதை காய்ச்சணும்னா சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, தமிழ்ல சொல்லுவாரு, உருக்கி சாப்பிடு, பெருக்கி சாப்பிடு, சுருக்கி சாப்பிடு அப்படின்னுவா. உருக்கி சாப்பிடுறதுன்றது நெய்ய உருக்கிதான் சாப்பிடணும். மொத்தையா நெய்ய போட்டக்கூடாது, குறைஞ்சி போன நெய்ய போட்டக்கூடாது. நீங்க உருக்கி சொல்ற சுத்தின் சாப்பிட்டா வாசனையா இருக்கும், நல்லா இருக்கும், ஜெரிக்குமா. அந்த மாதிரி தயிரை அப்படியே கெட்டியா சாப்பிடக்கூடாது, அதை பெருக்கி சாப்பிடணும். ஆனா நீர் மாதிரி பண்ணி சாப்பிட்டா நல்லது. பாலை மாத்திரம் சுருக்கி சாப்பிடணுமா, எவ்வளவு கூட காயறதோ அவ்வளவு கூட நல்லதுன்னு அர்த்தம். அப்படி சாப்பிடுறதுன்னு அர்த்தம். ஆனால் அதுல எத்தனையோ கெடுதல் இருக்கு, நல்லதா இருக்கு. நம்ம
எது நல்லதுன்னு நினைக்கிறோமோ அதை நினைக்கிறோமோ, அல்லது எது பிடிக்கிறதுன்னு நினைக்கிறோமோ அதை வந்து சாப்பிடணும். ஆனால் அதுல நமக்கு பிடிக்காதது, நமக்கு தெரியாதது அதெல்லாம் கூட இருக்கா இல்லையா? அதெல்லாம் எடுத்துக்கிறவே. ஜலாதி ஆததீன கழு அதையும் எடுத்துக்கிறாங்க இல்லையோ? இப்ப தெரிஞ்சுட்ட எடுத்துக்கிறா. ஆததீன கிரண்ணாதி கிரகிக்கிறா. ஏவம் அத்திரச்சே இந்த மாதிரிதான். இப்ப வந்து பசுமாடுகிட்டேருந்து வந்த க்ஷீரத்தை எதிர்பார்க்கிறான், க்ஷீரத்தை ஆசைப்பட்டு வாங்குறான். அது எல்லாம் சத்தியம்தான். சத்தியமா இருந்தா கூட க்ஷீரம் ஒண்டிதான் எனக்கு தெரிகிறது. க்ஷீரத்துல இருக்கிற ஜலமோ அதுல இருக்கக்கூடிய புல்லோ அல்லது வேற என்னென்ன அம்சங்களோ அது அத்தனை எனக்கு தெரியவே தெரியாது. தெரியாமலே கூட நான் எடுத்துக்கிறேன். அப்போ எப்படி சொல்லுவியோ அதுக்கிட்ட பதில் சொல்ல நீ. நம்ம தெரியாட்டா கூட அதை சேர்ந்து வந்துடுறது அப்படின்ற அந்த மாதிரிதான். அதுதான் எனக்கு வேணும் தான். ஆனால் அது அதுதான் எனக்கு மாதிரி தெரியல. நான் எப்படி தெரிஞ்சேன்? அந்த சுக்திகா பிரமம் எனக்கு தெரியல, சுக்திகைன்னு தெரியல, கிளிஞ்சல்னு தெரியல. அந்த கிளிஞ்சலைக்கும் கிளிஞ்சல் அனிஷ்டம் அதனுடைய பேதம் எனக்கு தெரியல. அதனால பேத அக்கிரகணத்தினால்தான் பிரவர்த்திக்கிறான். அதுவே போர்மை. அதை விட்டுட்டு எதுக்கு நீ ஊரை சுத்தின்னு போற? சாஸ்திரக்காரனா லாகவத்தை தான் ஆசிரியப்பா. லாகவத்தை ஆசிரியத்துக்கு பதிலாக கௌரவத்தை ஆசிரியக்கிறே நீ. அதனால இந்த மாதிரி அந்நிதாக்கியாதிவாதம் நீ சொன்னாக்கா இப்படிதான் நிரசிக்கப்படும். அதனால அந்நிதாக்கியாதியே பிரமாணம் சொல்லாது. அந்நிதா பாவனம் இருக்கு, அதுதான் காரணம், அதுதான் மூலமான சித்தாந்தம் அப்படின்னு சொல்லாது. அப்படிங்கிறத இங்க சுவாமி சாதிக்கிறார். இப்ப ஸ்லோகம் பாருங்க. அந்யஸ்மின் அந்ய புத்தி நயதின கடதே தத் பிரவருத்தி ஸ்ததிச்சோ இஷ்டம் தத் சாதனம் வா யத் அபிமதம் அதோ அந்யத்ர சா நேதி சேன்ன ரத்னாம்சௌ ரத்ன புத்தியா விதுரணபகதே ரத்ன ஏவ பிரவருத்திம் ஞாதஸ்வேஷ்டானுஷங்காத் அவிதிதமபி खलु आददीतात्र चैवम्। कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।